ரிஷப ராசி, உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. அது எப்படி மாறப்போகுது? என்னெல்லாம் அதுக்கு நீங்க செய்யணும் அப்படின்றத இந்த ஒரு பதிவில் யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜா நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பாருங்க. இதை நீங்க முழுவதுமா பார்க்கும்போது மட்டும்தான் இதுல வரக்கூடிய எல்லா விதமான பாயிண்ட்ஸும் உங்களால எடுத்து அதை நீங்க ஃபாலோ கிளியர் பண்ணாம உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை நோக்கி போகுமா அப்படின்னு நீங்க பார்க்கும் போதோ இல்லை அதற்கான முயற்சிகள் எடுக்கும் போதோ இந்த ஒரு அடிப்படை சரியில்லாம அதுல எந்த ஒரு மாற்றமும் நிகழாது அப்படின்றது உங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜ் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆசிர்வாதமும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். இந்த புண்ணிய கர்மான்றது இதுல அடங்குறது தான். ஸோ அப்போ புண்ணிய கர்மாக்கள் நீங்க அதிகரிக்கிற வகையில உங்களுடைய பிளெஸிங்ஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு அதாவது டெவலப்மெண்ட்டுக்கு முட்டுக்கட்டியாக தான் இருக்கும். ஏன்னா கெட்டது என்ன அப்படின்றதுல தான் நம்மளுக்கு நிறைய லெசன்ஸ் இருக்கு. அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இல்லை உங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு டார்க்கர் சைடு, ஷேடோ சைடு, இதை நீங்க ஃபேஸ் பண்ணணும். வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அவர் சாரா ஹீலிங் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். என்னோட வாழ்க்கையில நன்மை நடந்தாதானே நான் நன்றி சொல்றதுக்கு, அந்த நன்மை நடக்கவும் மாட்டேங்குது, அதற்கான மாற்றமும் என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட மாட்டேங்குது, அதற்கு நான் என்னதான் செய்யறது அப்படியான ஒரு கேள்விகள் உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு இருக்கும். இப்படியான கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக தான் இந்த ஒரு பதிவு அமைய போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். இந்த ஒரு பதிவை நீங்க இந்த நேரத்துல பாக்குறீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைய மாத்துறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்றதுதான் அர்த்தம். ஸோ நீங்களும் மாற தயாராகிக்கோங்க. இந்த பதிவுனால உங்களுடைய வாழ்க்கைய நீங்க எப்படி பெரிய அளவுல மாத்திக்கலாம், மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்றத இந்த பதிவுல உங்களுக்கு டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த பதிவில் வரக்கூடிய கைடன்ஸ், யூனிவர்ஸ் தரக்கூடிய மாற்றத்திற்கான மெசேஜை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இதே பதிவில் நீங்கள் பதிவிடுங்க. அண்ட் இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம், என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரியான பர்சனலைஸ்ட் ரீடிங் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கலாம். ரிஷப ராசி, உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. அது எப்படி மாறப்போகுது, என்னெல்லாம் அதுக்கு நீங்க செய்யணும் அப்படின்றத இந்த ஒரு பதிவில் யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜா நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பாருங்க. இதை நீங்க முழுவதுமா பார்க்கும்போது மட்டும்தான் இதுல வரக்கூடிய எல்லா விதமான பாயிண்ட்ஸும் உங்களால எடுத்து அதை நீங்க ஃபாலோ அப் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய வாழ்க்கை மாற்றத்திற்கான மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரிஷப ராசி, உங்களுக்கான கார்ட்ஸ். உங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது முதல்ல உங்களுடைய காதல் திருமண பந்தத்தை நீங்க சரி செஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு சரியானதா அப்படின்றத ஒரு தடவைக்கு 100 தடவை கூட அதை நீங்க அனலைஸ் பண்ணுங்க, அதாவது ரீகன்ஃபர்மேஷன் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களுடைய அந்த காதல் திருமண வாழ்க்கையிலிருந்து மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நன்மையானதா முடியுமா இல்லை தீமையானதா நகருமா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதற்கான கால சூழல்கள் எல்லாம் அதை சார்ந்துதான் எல்லாமே உங்களுக்கு நடக்கும்ன்றதுனால நீங்க இனிமே தான் மேரேஜ் பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி, ஆல்ரெடி மேரேஜ் லைஃப்ல இருக்கிறீங்கனாலும் சரி, அதை எப்படி ஒரு புனிதமா மாத்திக்கிறது, அதை எப்படி ஒரு நன்மையான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பா மாத்திக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கிளியர் பண்ண பாருங்க. இது கிளியர் பண்ணாம உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை நோக்கி போகுமா அப்படின்னு நீங்க பார்க்கும் போதோ இல்லை அதற்கான முயற்சிகள் எடுக்கும் போதோ இந்த ஒரு அடிப்படை சரியில்லாம அதுல எந்த ஒரு மாற்றமும் நிகழாது அப்படின்றது உங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் சில விஷயங்கள் என்னெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது,
உங்களுக்கு வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், இதை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இப்போ யூனிவர்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குது, ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரியான ஒரு கிஃப்ட் கொடுக்குதுன்னா, ஸோ அதை உங்களோட மட்டும் வச்சுக்காம அதை வந்து மற்றவங்களும் அதை ஷேர் அதாவது மற்றவங்களுக்கும் அந்த கிஃப்ட் கிடைக்கணும். ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்க நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ, என்னெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சதோ, இந்த விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்கு நீங்கள் அதை தெரியப்படுத்தணும். ஏன்னா நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட மற்றவங்களும் நல்லா இருக்கணும். ஸோ மற்றவங்களுக்கும் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கணும், எனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கும் தெரியணும், எனக்கு கிடைச்ச நன்மைகள் மற்றவங்களுக்கும் என்னால் கிடைக்கணும். இப்படியான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளும் போதும் தான் உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். ஏன்னா மற்றவங்களாம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆசிர்வாதமும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றும். இந்த புண்ணிய கர்மான்றது இதில் அடங்குறது தான். ஸோ அப்போ புண்ணிய கர்மாக்கள் நீங்கள் அதிகரிக்கிற வகையில் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஷேடோ சைடை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எந்த இடத்துல நன்மைகள் இருக்கோ, அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தர் உங்களை பற்றி நல்லதாக பேசுகிறாங்க, உங்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட மட்டும் டீல் பண்ணுவீங்க. ஒருத்தவங்க உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, உங்களை வந்து கரெக்ஷன் பண்ண பார்க்குறாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் விலகி வந்துடுவீங்க. அப்போது வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் இப்படி தான் வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. நல்லதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம், நல்லா இருக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் கண்ணுக்கு எதில் நல்லா இருக்குன்னா அதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்படியான விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு அதாவது டெவலப்மெண்ட்டுக்கு முட்டுக்கட்டையாக தான் இருக்கும். ஏன்னா கெட்டது என்ன அப்படின்றதுல தான் நம்மளுக்கு நிறைய லெசன்ஸ் இருக்குது. அப்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இல்லை உங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு டார்க்கர் சைடு, ஷேடோ சைடு, இதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். இதை ஃபேஸ் பண்ணும் போது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை டெவலப் ஆகிறதுக்கு என்னெல்லாம் லெசன் இருக்குது அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதால ஸோ உங்கள் ஷேடோ சைடு நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு மெசேஜை இங்கே கன்வே பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான, அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான், ஆனால் அந்த சிம்பிளான விஷயமே இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் அது ஒரு காம்ப்ளெக்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அது என்னன்னா, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதும் தூங்குறதும் தான். நிறைய பேர் தூங்காமல் முழிச்சுட்டு இருப்பீங்க, தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க, டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு இருப்பீங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதியும் ஏற்படுறதில்லை. அதுக்கடுத்து நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமும் உங்களுக்கு ப்ளசன்டபுளாகவும் இல்லாமல் இருக்குது. இதுவும் உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக்காக இருக்குது. அப்போது இனி வரக்கூடிய காலங்களில் நல்லா தூங்கி நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கும் போதும் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க, அப்புறம் உங்களை சுற்றி எல்லாமே மாற ஆரம்பிக்கும் அப்படின்றதும் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மெசேஜாக இருக்குது. நேயர்களே, இந்த பதிவில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்க. யூனிவர்ஸ் அதற்கு கொடுத்த சில இன்ஃபர்மேஷன்ஸ், கைடன்ஸை நீங்கள் பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணி உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு, எவ்வளோ நன்மைகள் நடந்திருக்கு, இதெல்லாம் கண்டிப்பாக இதே பதிவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி சொல்லும் விதமா, நன்றி பிரபஞ்சம், என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள், ஃபீட்பேக் கண்டிப்பா இந்த கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல பர்சனலான ஒரு ரீடிங் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இந்த அகாஷி கைடன்ஸ் கிளாஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணணும்னாலும் டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன நீங்க காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி வேற என்ன டாபிக்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்றதையும் நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லும் போது அந்த டாப்பிக்கை எடுத்து நானும் பேசுறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா செய்வேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது மாதிரியான நிறைய தகவல்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.